அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். குரு ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பணமும் ஒரு அவசியம். ஆனால் அந்த பணத்தின் காரகன், செல்வத்தின் காரகன் குரு பகவான். அது மட்டும் கிடையாது, திருமணத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தையும் பெறக்கூடியது குரு பகவான். ஏன்னா குரு பார்வை, குரு பலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் கல்விக்கு காரகன், புத்திரருக்கு காரகன், இப்படி எல்லா அம்சங்களையும் கொண்ட ஒரு முழு சுபகிரகம் இதுவரைக்குமே வக்ர நிலையில் இருந்த காலத்தில் இருந்து அது வக்ர நிவர்த்தி ஸ்தானத்தை மார்ச் மாதம் 11 இந்த அற்புதமான வக்ர நிவர்த்தி ஆகப் போகுதுங்க குரு பகவான். இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம், உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர் மகர ராசி. அதே சமயத்தில் கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடியது யாருன்னு கேட்டோம்னா இந்த மகர ராசி. அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் நமக்கு ஈஸியானது கூட கஷ்டப்பட்டால் தான் நமக்கு கிடைக்குது. இதுதான் உண்மை. சிலருக்கு கஷ்டப்பட்டும் கிடைக்கல, அதுதான் வருத்தம். இப்போது சமீப ஒரு 7-8 வருஷத்தில் இருந்து பார்த்துட்டோம்னா பெரிய ஞானி நீங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறீங்க. 30 வயசு இருந்தால் 50 வயசில் பட வேண்டிய கஷ்டம் பட்டுட்டீங்க. உங்களுக்கு 50 வயசுனா 80 வயசில் பட வேண்டிய கஷ்டம் பட்டுட்டீங்க. 60 வயசுனா வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லாமே ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளுடைய இழப்புக்கு காரணம் நாம் இல்லை, ஆனால் மற்றவங்களை நம்பினு தான் நம்ம பலவீனம். ஒன்றும் சொந்தக்காரனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லை கூட பிறந்தவங்களாலேயே பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா? யாருக்கு மேலே அதிகமாக பாசம் வச்சு அன்பை வச்சு உயிராக நினச்சோமோ அவங்களாலேயே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இது நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஆண் மகன் மாதிரி பலசாலி, தைரியசாலிங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. 10 பேர் ஒரு ஒத்த வார்த்தை கேட்டால் கூட கச்சிதமாக பதில் சொல்லக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு ஆணாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒத்த பைசா இல்லைனாலும் கூட 1 கோடி ரூபா பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி தைரியமாக பேசி ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரருக்கு உண்டு. அவ்வளோ பெரிய பல ராசி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் இது ஒரு மகரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. காரணம் என்னென்னா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மாதிபதி நிர்ணயம் செய்யக்கூடிய தான பலத்தை அடைந்த மகர ராசி. சிலர் அரசாங்கத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க. கண்டிப்பாக நேர்மையாக இருப்பாங்க, கடுமையாக உழைப்பாங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் இருந்தாங்கன்னா பெரிய ஒரு பெருமைக்குரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் என்னென்னா நாம் பாடுபடுவோம், ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு இல்லை. கிடைச்சது 5%, 95% மற்றவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. பூர்வீக சொத்து இருந்தால் கூட அந்த இடத்துல நாம் இருக்க முடியல, மற்றவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பல இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அந்த இடத்த கலார் பண்ண முடியல. இப்படி சில எல்லாம் இருந்தும் நாமல் ஒரு தனிமரமாகவும் தனிப்பட்ட ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அனுபவிச்சுட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வரக்கூடியது குரு பகவான். 3ஆம் அதிபதியை ஜெயஸ்தானாதிபதியை வரக்கூடியது குரு பகவான். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி வக்ர நிலையில் இருந்தது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. 6இல் குரு இருந்தால் அஷ்டமம் ஆயிருக்கு. ஆனால் வக்ரத்தில் இருந்தது அவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறத விட இப்போவும் நமக்கு 6ஆம் இடத்துல கடன், வம்பு, வழக்கு, சிக்கல், பிரச்சனை, கோர்ட்டு, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க. பவர் கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஜீவனஸ்தானம்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அப்போது நம்மளுடைய வேலையை ஒரு திருப்திகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். யாராருக்கோ பாடுபட்டோம், ஊருக்கெல்லாம் உழைச்சோம், கடைசி வீட்டில் நமக்கு என்ன புரோஜனங்கிற மாதிரி நினச்சி நம்மளை வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அடுத்தவங்க ஒரு பிரச்சனைக்கு நான் போகிறேன், எல்லாமே பண்ணுறேன், கடைசி வீட்டு பார்த்து இன்றைக்கி நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஒரு இருக்கும் இல்லைங்களா நல்லது. அதாவது மற்றவங்களுக்கு ஒரு நல்ல செஞ்சால் காலத்தின் கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்திருந்தாலும்
அதனுடைய ஆதாயம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நேரத்துக்கு கிடைக்கும். அது இந்த நேரமும் நம்ம நிர்ணயம் எடுத்துக்கூடிய ஒரு காலம் தான். ஆனால் 6இல் குரு நேர்கதியில் செய்யும்போது அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு லாப நன்மைகள், ஒரு வேலையினால நன்மைகள், உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி, இதுவரைக்கும் பாடுபட்டு பிரயோஜனம் இல்லாமல் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை வாழ வச்சு நாம் இடம் மாறி இடம் விட்டு இடம் போய் எங்கேயுமே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியல அப்படிங்கிற வருத்தத்தை போக்கக்கூடிய காலம் இந்த நேரம். மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஜூன் 1 வரைக்குமே ஏற்கதில் இருக்கக்கூடிய காலத்தை கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் கூட நீங்கள் முடிச்சிருப்பீங்க. கடன் கட்டுறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வழியில் வாய்ப்புகள் உருவாகும். நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட் சகாயம் கிடைக்கும். எல்லாம் போனது போகட்டுங்க, குடும்ப வாழ்க்கையிலே சிக்கலாக இருக்குது, என்ன பண்ணுறது? கண்டிப்பாக தீர்த்துக்குவீங்க, சரிபடுத்திக்குவீங்க. உங்களால் முடியும். அடுத்தவங்களை நம்பி மட்டும் பஞ்சாயத்து வைக்க வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி கூட்டு தொழில் செய்ய வேண்டாங்க. சரிங்களா? அடுத்தவங்களால் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்குங்கிறது மட்டும் விட்டுட்டு உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் பயணிங்க. நீங்கள் சாதகத்தை உருவாக்கிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது பேச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய வார்த்தை அடுத்தவங்களுக்கு லாபத்தை கொடுத்தும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் நல்லது நடக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது, எது எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் ஒப்புக்கோங்க, சரியாக இருக்கும். வேலையில் கண்டிப்பாக மாற்றங்கள்ங்கிறது உண்டாக்கும். நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும், பின்னடைவு இருக்காது. அதே மாதிரி இடம் மாறி போய் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் இடம் மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு வேலை சார்ந்த விஷயமும் தொழில் சார்ந்த விஷயமும் பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால சரியான முறையில் இதை எப்படி செய்யலாங்கிறத யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். ராசியை வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறேன். ராசிங்கிறது மதி, நம்மளுடைய சிந்தனை. ஆனால் லக்னங்கிறது விதி. நம்ம ஜாதகத்தை எந்தெந்த பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது, அந்த கிரகம் திசைகள் எந்த பாவகாதிபதி திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இப்படி பல விஷயங்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையாக அது பார்க்கும்போது இன்னும் நீங்கள் அருமையாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா திசா புத்திகள் சாதகமாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலிகளாக நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட சரிங்களா சக்ஸஸ் பண்ணிடலாம். ஆனால் திசா புத்திகள் பலவீனமாக இருக்கிற போது எவ்வளோதான் நம்ம திறமசாலியத்தனத்தில் பயன்படுத்தின முயற்சி எடுத்தாலும் அது காலதாமதம் ஆகிட்டு போகும். அதனால் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தாரம் 2 தாரம், இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு தொழில் 4 தொழில் பண்ணுறோம், எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது. அதெல்லாம் ஜாதகத்தில் தான் தெரியும். சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் கண்டிப்பாக பொற்காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.